இது கண்ணகி வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு ஆலயம். தங்கள் முதல் காலனி இஞ்சால கட்டுறது. மற்றது இல்லை என்ன அடுத்த மாதத்திலே 13ஆம் குலவினை தீர்ப்பவன் அந்த விநாயகர் பெருமான் அற்புதமாக அங்கே எங்கள் புதுமலை புவனேஸ்வரி புறப்பட போகிறாள். திருத்தொண்டர்களுடைய திருத்தோண எத்தனை ஆபரணங்கள் ஒலிக்கிறது. அது மாத்திரமல்ல, அரணாருடைய மாங்கல்ய தாரணம், அரணாருடைய சாலி கழுத்தினிலே ஆடத் தொடங்கி விட்டார்கள். அம்மா நல்ல நேரத்திலே கண்டுகொள்ள போகிறோம் அல்லவா? அம்மா பாலஸ்தானம் இடம்பெறப் போகிறது. தாயே, அடுத்த மாதத்திலே 13ஆம் தீகதியிலே இந்த ஆலயம் பாலஸ்தானம் பெருவிழா கண்டுகொள்ளப் போகிறாள். பஞ்சாராத்தி தீபம் அன்னைக்கு சமர்ப்பணம் செய்கிற அழகான திருக்கோலத்தை பார்க்கிறோம். அம்மா ஆடி ஆடி வருகிறாள். வசந்த மண்டபத்திலே இருந்து புறப்பட்டிருக்கிறாள். சுதுமலை பதியாளுக்கு தேவி அற்புதமாக எழுந்தருளி இருக்கிறாள். சிம்மபிராமினி அங்கே வெள்ளிப்பீடத்திலே எழுந்தருளி இருக்கிறாள். அழகாக வெள்ளிப்பீடத்திலே அன்னை அலங்கார ரூபிணியாக வருகிறாள். அங்கே அற்புதமான திருப்பூர் ஆதியாக வருகிறாள். இத்தனை அடியவர்கள் கைகளினாலே தொழுது கண்ணீராலே அங்கே தேவர்களுடைய ஆசையோடு யாகசாலையே அன்னை யாகசாலையை நோக்கி அற்புதமான இந்த திருக்கோலங்களை எல்லாம் செய்த நன்மையை பயன் அல்லவா? நாங்கள் செய்த நன்மையை பயனாக காப்பவர்களுக்கு Thank you.
முதுமலை ஸ்ரீ புவனேஸ்வரி அம்பாள் ஆலயம் வருடாந்த மகோற்சவமானது இன்றைக்கு 300 வருட கால வரலாற்றினை கொண்டு விளங்குகின்ற ஒரு கிராமிய தெய்வ வழிபாட்டு முறை. இது கண்ணகி வழிபாட்டுடன் தொடர்புடைய ஒரு ஆலயம், தங்கு சங்கலை என்று சொல்லப்படுகின்றது. இந்த கிராமிய வழிபாட்டில் மிக முக்கியமான ஆரம்ப காலங்களில் ஒரு வேள்வி கோயிலாக இருந்தது. ஆடு வெட்டுகின்ற ஒரு பரம்பரை நிகழ்வு இடம்பெற்று வந்தது. அதை உண்மையிலே யாழ்ப்பாணத்தில் இடைநிறுத்துகின்ற போது முதலாக நிறுத்திய ஒரு ஆலயமாக திகழ்கின்றது. இதனை சுற்றி ஈஞ்சடி வைரவர் அந்த ஆலயத்திலேயும் வேள்வி செய்பவர்கள், அதே நேரம் எச்சாட்டி வைரவர் அது அங்கேயும் வேள்வி செய்பவர்கள் எல்லாமே ஒரே காலத்தில் நிறுத்தப்பட்ட ஒரு முன்னுதாரணமான ஆலயமாக விளங்குகின்ற அதே வேளை இந்த சுலகமடையானது தேர் உற்சவத்தின் போது 18 நாள் திருவிழாவிலே தேர் உற்சவமானது 17ஆவது நாள் வைகாசி பருவத்துக்கு முதல் நாள் தேர், அதாவது வைகாசி விசாகத்தோட கூட ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வகையில் இந்த ஆலயமானது இந்த சுலகுமடைக்கு மிக முக்கியமாக இந்த ஆரம்ப காலத்தில் மீன் இறைச்சி போன்றவை முட்டைகளுடன் படைத்தார்கள். ஆனால் தற்போது இது முட்டை மட்டும் படைக்கின்ற ஒரு நிகழ்வோடு பலகாரம் புட்டு இருந்து வடை முறுக்கு மோதகம் இவ்வாறாக குலை சாதம் என்று சொல்லப்படுகின்ற அனைத்து சர்க்கரை பொங்கல் எல்லா வெண்பொங்கல் எல்லா வகையும் பல வகைகள் பலாப்பழம் போன்ற வகையெல்லாம் பலாக்காய் கறி மிக முக்கியமான ஒரு படையலாக நம்முடைய படையலில் மிக முக்கியமாக திகழ்கின்றது. இந்த ஆலயத்தில் மிக நீண்ட காலமாக இருந்து வந்தது இந்த சுலகமடை. கடந்த சில வருடங்களாக எங்களுடைய ஆலய நிர்வாகமானது இதனை முற்றுமுழுதாக ஒரு சைவ படையலாக மாற்ற வேண்டும் என்பதில் முயற்சி செய்து வருகின்றார். ஆயினும் அந்த அடியோர்களுடைய நேர்த்தி காரணமாக சில படையல்கள் முட்டையுடன் நடைபெற்று வருவதை அவதானிக்கின்றோம். உண்மையில் அதை நாங்கள் தடுத்து வருவது என்பது மிகவும் ஒரு சிரமமான ஒரு காரியம். ஏனென்று சொன்னால் அவர்களுடைய மனநிறைவுக்காகத்தான் ஆலய வழிபாடுகள் ஆரம்பத்திலே உருவானது. பயத்தினாலே உருவான இந்த ஆலய வழிபாடு உண்மையில் எங்களுடைய ஆலமரச் சூழலிலே தங்கு சங்கலையாக வீட்டிருக்கின்ற இந்த புவனேஸ்வரி அம்மையினுடைய அருளை ஆற்றலை அவருடைய தயையை வேண்டி நிற்கின்ற அடியவர்கள் தாங்கள் விரும்பி படைக்கின்றதை அந்த அம்மன் ஏற்றுக்கொள்ளுகின்றபடியினாலே அவர்கள் நீண்ட பரம்பரையாக இதனை செய்து வருகின்றார். அந்த வகையில் இந்த ஆலயம் சுலகுமடைக்கு பெயர் போன ஒரு ஆலயம். சுலகுமடை என்பது உண்மையிலே அந்த பொங்கல் செய்பவர்களை தாங்களே படைத்து பொங்கி படைத்து அதனை தாங்களே இறைவனுக்கு நிவேதனம் பண்ணி நிறைவு செய்து செல்வார்கள். அந்த வகையில் இந்த ஆலயத்தினுடைய தேரடி பொங்கல் என்பது இதுவாகத்தான் அமைந்து விடுகிறது என்பது வரலாற்றிலே பொறிக்கப்பட்ட ஒன்று உண்மையாகும். நன்றி. சுலக மடையில் முட்டையெல்லாம் வச்சு மடை வரவி இருக்கிறோம்.
இது வந்து ஆரம்பத்தில் வந்து தொடக்கத்திலேருந்து இங்கே நம்ம மாமாண்ட தீர்ப்பண்ட பங்கு கொண்டு இருக்கிறபடியாக அதை நாங்கள் இந்த முதல் காலனி இஞ்சால கட்டுறது. மற்றது இல்லை என்ன 4-5 பேர் அதில் கட்டுறது. அப்போ நாங்கள் இதை முதல் கால் கட்டுறது. அதே நேரத்தில் எனக்கு தெரியதாக்கன்னா நான் ஒரு 30 வருஷத்துக்குள்ள, எனக்கு 65 வயது, 30 வருஷத்துக்குள்ள இதுக்கு நான் செய்து கொண்டு வரேன். என்னடா புறா மக்கள் பிரான்ஸில் நிற்கிறாங்க, அவங்க காசு அனுப்பி நாங்கள் இது செய்கிறது. இதில் கூடுதலாக பிளாக்காயில் இங்கண்ட தான் கோயிலுக்கண்ட இந்த அடுத்த வரையும் மில்லியன்டா போல் கூடுதலாக கட்டுனாங்க. இல்லை பிரிக்க போகிறாங்க. ஏன் பிளாக்கா வைக்கிறேன் முந்தி அது என்ன காரணம்? முதல் தம்பி அங்கால இங்கேருந்து அங்கால போய்க்கு அந்த முடி சரிகிறது. அந்த சரியாக அந்த அம்மாளாச்சி வற்றாப்படைய போகிறது. அந்த பேச்சி அம்மனுக்கு முட்டை படைக்கிறது அங்கால. இப்போ அப்படி இல்லை. இப்போ தேரிஞ்சால விரைவு எடுத்து போனோம். நேற்று ஒரு நாள் முந்தியும் விடுது வற்றாப்படை, நேற்றைக்கு அங்கே முடிஞ்சு. அப்போ இதுக்கு வந்து இது வந்து அவாக்கு வந்தது கண்ணகி அம்மன் தானே. கண்ணகி அம்மன் மற்ற கொஞ்சம் காந்த பல வகைகள் இதுகள் படைச்சி புறக்கன் புட்டு ஒடியல் புட்டு அதுகளெல்லாம் படைச்சி சாந்தமடைய பண்ணது. ஒரு புதுமையான தெய்வம் தான். என்னென்ன எங்களை சொன்ன முந்தி இதில் நான்வெஜ் அதான் என்ன மச்சம் சமைச்சு முந்தி படைச்சதான். நீங்கள் உங்களோட காலத்தில் மச்சம் சமைச்சு அது காளி கோயில் 10 நாளைக்கு ஒரு 5 அமைச்சு இன்றைக்கு ஒரு நாள் சொன்னதான் மீன் படைச்சி கொடுத்தாங்க. இஞ்சி அப்படி இல்லை தான். இப்போ முருகண்டியிலே வள்ளியின் இதுக்கு வீடு வந்து மச்சம் படைக்கிறாங்க. நாங்கள் போய்க்கே விசுவாசமாக தானே மலத்துக்கு வேறுறது. இப்போ சில பேர் சொன்னால் இந்த நான் தெரிஞ்சது தக்கனியா இதில் 83ஆம் ஆண்டு முதல் வெள்ளோட்டம் போனது. அந்த வெள்ளோட்டத்திலான மழை கண்டால் இப்போ அதில் வெள்ளம் பொங்கல் பானை தான் போடுறாரு. ஓ அப்போ சரி 3 மணி ப்ரெஸ் நோமலை இழுத்தாது. 82 83 மச்சம் படைச்சா நான் தெரியல. சபா ஐயர் போன முறையே இந்த முட்டை அவிக்கிற ஆக்களை படைக்கவே விடையில, முட்டை அவிக்கவே விடையில. எனக்கு என்ன கேட்டாலும் செய்வேன். என்னென்ன நான் எந்த கோவிலுக்கும் போவேன் இவாக்கு முழுமையாக செய்வேன். அடுத்த எங்கள்ட மலத்தறிக்கிற பிள்ளையா 2க்கும் போவேன். நாங்கள் கன்சா கோவில் அங்கே இங்கே இது போனேன். இப்போ நான் நினைச்சு கும்பிட்டேன்டா இல்லான்னு நடக்கும். கோயிலில் வந்து 3 தேர் என்ன பிள்ளையாரை கொண்டு முருகனை கொண்டு அம்மனுக்குன்னு சொல்லி 3 தேர் வைக்கணும். சாமியெல்லாம் தேருக்கு வந்துட்டு இப்போ அடுத்ததாக வந்து தேர் வடம் கொடுக்கணும். அடுத்த தேர் இழுக்க போயிடும். நீங்கள் தொடர்ந்து வீடியோ நாங்கள் பார்ப்போம். பிள்ளையார் தேர் வந்து முதல் இழுக்கப்படுவது. அதனை தொடர்ந்து பின்னுக்கு முருகண்ட தேர் இழுக்கப்படுவது. தேருண்ட வடம் வந்து ஆக்கள் அடியார்கள் வந்து வடத்தை பற்றினோம். இந்த வடம் வந்து எல்லாரும் போன பிறகு இந்த தேர் இழுத்து கொண்டு போயிடும். ரிசர்வ்